தம்பி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி, நீங்கள் முதல்ல அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க சார், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தம்பி, மன்னிச்சிருப்பா. ஏன் சார்? ஃபோட்டோ எதுவும் சரியாக வரலையா? பரவாயில்ல, சொல்லுங்க. தம்பி, குடும்ப கஷ்டம்னு ஒரு பையன் வேலை கேட்டு வந்தான். எந்த பேக்ரவுண்டும் செக் பண்ணாம ப்ரூஃப் எதுவும் வாங்காம வேலைக்கு சேர்த்தேன். என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், திருட்டு பையன். யாரை சார் சொல்றீங்க? எதுவும் பிரச்சனையா? ஆமாப்பா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இங்க இருந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான்பா அவன். அவன் தூக்கிட்டு ஓடினதுல செயினும் இருக்குப்பா. என்னங்க சொல்றீங்க? யாரோட செயினை தூக்கிட்டு போயிட்டான்? உன்னோட செயினையும் சேர்த்தான்பா தூக்கிட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஏன் செயினியா? ஆமாப்பா, உன்னோட செயினையும் சேர்த்தான்பா தூக்கிட்டு போயிட்டான். போட்டோ பிரிண்ட் கூட போடல, அதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டான். யோ, என்னையா சொல்ற? போட்டோ பிரிண்டே போடலையா? தம்பி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? கதிர், கடையில வேலை செய்யறவனு மோனரும் சேர்த்துக்கிட்டு திருட்டுத்தனம் பண்றீங்களா? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இல்ல கதிர், மரியாதை என் செயினை கொடுக்கல, அவ்வளவுதான். அப்படிலாம் இல்லப்பா. நான் 20 வருஷமா இந்த கடையை நடத்திட்டு வரேன். இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா. யோ, என்ன இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன ஸ்கூல் பசங்களா? உன் கடையில வேலை பார்க்குற பையனும் நீயும் சேர்ந்துக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இந்த செயின் எடுத்துட்டு ஓடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு வாது. அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டணும். ஐயோ தம்பி, தம்பி வேணாம் தம்பி, உங்க காலம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க காலில் எல்லாம் விழுந்துட்டு இருக்கீங்க? கடவுள் சத்தியமா உண்மைதான்ப்பா சொல்றேன். என்னோட பொருள்களையும் சேர்த்தாம்பா தூக்கிட்டு போயிட்டான். என்னையும் சேர்த்தாம்பா ஏமாத்திட்டு போயிட்டான். சார், என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு அந்த செயின் கூட தேவையில்லை. அதுல இருக்கிற அந்த போட்டோ தான் சார் எனக்கு முக்கியம். அதை மட்டும் எப்படியா திருப்பி வாங்கி கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். தம்பி, இதான் என் கடை. நான் இங்கேயே தான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். நீங்க போலீஸ்க்கு மட்டும் போகாம இருங்க. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு.